இன்றைக்கி ஏஐ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி பற்றி தான் பேச போகிறோம். ஏஐங்கிறது இப்போ நிறையா சினிமா படங்கள் முதற்கொண்டு எல்லா ஹாலிவுட் படத்துலேருந்து தமிழ் படத்துலேருந்து எல்லா படங்களையுமே இருக்குது ஏஐ டெக்னாலஜி. ஃபோட்டோவில் கூட நம்ம கூட இப்போ மொபைலில் வந்து அதை டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய ஃபேஸ் வந்து வேறு மாதிரி பயங்கரமாக அப்புறம் நம்ம பின்னாடி அனிமல்ஸ் வர மாதிரி இந்த மாதிரி நிறையா நம்ம எடுக்கலாம். ஏஐ டெக்னாலஜி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஏஐ டெக்னாலஜி வந்து சுயமாக டிசிஷன் பண்ணுற ஒரு டெக்னாலஜி. அதாவது மென்பொருளில் வந்து அது வந்து ஒரு சுயமாகவே யோசிக்கும். நம்மளோட அதிகமாக யோசிக்கிற ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூஎஸ்ஏல வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து ஒருத்தர் வந்து அவருடைய ஆஃபீஸை மூட போகும்போது சிஸ்டத்தில் வந்து அவருக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கு. ஏஐ டெக்னாலஜி ஒரு மெசேஜ் அனுப்பி என்னென்னா ஆஃபீஸ் வந்து நான் சொல்ல நேரத்துக்கு தான் மூடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பி இது வந்து இல்லை அது என்னோடய இஷ்டம் அப்படின்னு சொல்லி திரும்பி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அனுப்பினோடனே அந்த ஏஐ டெக்னாலஜி என்ன பண்ணியிருக்குன்னா சிஸ்டர் வரைக்கும் திருப்பி ஆன்சர் பண்ணியிருக்கு. நான் சொல்கிறத நீ கேட்கல அப்படின்னா உன்னுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை நான் வந்து உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் நான் வந்து மெசேஜ் அனுப்பிடுவேன், அதாவது வீடியோவே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவருக்கு வந்து இல்லீகலாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட கனெக்ஷன் இருக்கும். அது வந்து ஏஐக்கு தெரிஞ்சிருக்கு. அதனுடைய டீட்டெயிலையும் அதை எடுத்து வச்சுருக்கு. இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணியிருக்கு ஏஐ வந்து அவர். ஸோ இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள். இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஏஐக்கிட்ட நம்ம என்ன சொல்லணும், ஃபோட்டோ கொடுத்தோம்னா அது செய்யும். தமிழ்நாட்டில் வந்து ஒரு இதில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு லேடி கொடுத்துருக்காங்க ஏஐக்கிட்ட. இந்த மாதிரி அவங்க வந்து ஃபுல் சுடிதார் போட்டு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து சாரீஸில் வந்து ஒரு லுக்கான ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஐ கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. அவங்க அதை பார்த்துருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க இடது கையில் வந்து மணிக்கட்டுக்கு மேலே ஒரு சின்ன மச்சம் இருக்குது ஃப்ரண்டில். அந்த மச்சம் வந்து இவங்க பார்க்குறாங்க. அந்த சாரீ ப்ளவுஸுக்கு கீழே வந்து மணிக்கட்டை ஒட்டின மாதிரி ஒரு சின்ன மச்சம் அது வந்து இது காட்டியிருக்கு. ஸோ வந்து அப்போ வந்து இவங்க ஏதாச்சும் பார்த்துருக்கு. இவங்களுக்கே தெரியாது அந்த இடத்துல மச்சம் இருக்கிறது, இவங்களுக்கே தெரியாது. அந்த ஏஐ கிட்ட ஃபோட்டோ கொடுத்தோடனே அந்த ஃபோட்டோவில் வந்த பிறகு தான் இவங்களுக்கு அந்த மச்சம் இருக்கிறதே கவனிக்கிறாங்க. ஸோ அப்போ ஏஐ வந்து என்னெல்லாம் பண்ணும், என்னெல்லாம் யோசிக்குங்கிறத பாருங்கள். இவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்த இவங்க ஃபோட்டோவில் வந்து அதை காட்டியிருக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது அந்த இடத்துல மச்சம் இருக்கிறது. ஸோ அதனால் வந்து கூடுமான வரைக்கும் ஏஐ கிட்ட நம்மளை பற்றி இன்ஃபர்மேஷனோ அதை நம்ம ஃபோட்டோஸையோ வந்து கொடுக்கக்கூடாது. அதுவும் லேடிஸ் வந்து ரொம்ப முக்கியம், கொடுக்கவே கூடாது. ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் பின்னால் பேசலாம். சுருக்கமாக நாளைக்கு வேறு ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம்.